இன்று முத்தாய்ப்பாக தமிழகத்தின் தலைசிறந்த முதல்வர் திரு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் புனித இஃப்தார் நிகழ்ச்சி சிறப்பாக இங்கே ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடந்தது. இதன் சிறப்பு அம்சமாக தமிழக முதல்வர் அவர்கள் என்றென்றும் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் அகில இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டு முதல்வராக வந்து கொண்டிருப்பது ஒரு சிறப்பு. அதை எல்லோருக்கும் அறிந்த விஷயம். 2 தினங்களுக்கு முந்தி நடந்தது. பாரத நாட்டிற்கே ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன் இந்த புனித ரமலான் டயத்தில் அவருக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்க வேண்டும் என்று துவா செய்கிறோம். மேலும் முத்தாய்ப்பாக தமிழக ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு இடத்தையும் 65 கோடி ரூபாய் பணமும் மானியமாக வழங்கியுள்ளார்கள். அதற்கு நன்றி. மேலும் இப்பொழுது நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்தது 2025க்கான புனித ஹஜ் பயணிகளுக்கு அனைவருக்கும் தமிழக ஹஜ் குழு சார்பாக 80 லட்சம் ரூபாய் மானியமாக கொடுக்கிறோம் என்று அறிவித்துள்ளார்கள். அது ஒரு சிறப்பு மிக்க உள்ளது. மேலும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மை மக்கள் தர்காக்களும் பள்ளிவாசலும் செப்படுவதற்கான பல கோடி ரூபாய் மானியமாக அளித்துள்ளார்கள். அதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு சிறுபான்மை மேல், குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மேல் மிகுந்த அக்கறையும் எங்கும் இல்லாத அளவுக்கு இன்று கொண்டாடி கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. எல்லாம் வல்ல இறைவன் சகோதரத்துடனும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ரமலான் சீரும் சிறப்புமாக ஒற்றுமையாக பிற மத சகோதரர்களை எந்நாளும் போல் எல்லாரும் தமிழகம் சிறந்து வழங்க வேண்டும். ஒற்றுமையில் மட்டுமல்லாமல் தமிழகம் பாரதத்திற்கே எடுத்துக்காட்டாக வர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்திய ஹஜ் அசோசியேஷன் சார்பில் அனைவருக்கும் புனித ரமலான் வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.